உலக நாடு முழுக்க நம்ம மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திச்சுட்டு இருக்கிறோம். காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான மலைச்சூழலையும், கடுமையான பனிக்காலங்களையும், கடுமையான வெயில் காலத்தையும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் காரணம் என்ன? விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினான ரீதியாக உங்களுக்கு என்ன பளிச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார் தெளிவாக சொல்கிறாரு. 5000 ஆண்டுகள் கலியுகம். 1900 5000 ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு. 1900க்கு அப்புறம் இப்போ நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் ஞான சத்தியுகம் அப்படின்னு வள்ளலார் தெளிவுபட சொல்லியிருக்காரு. கலியுகம்னா அங்கே நீதி தர்மம்லாம் இல்லை, அநீதி மட்டும்தான். அங்கே கெட்டவன் தான் நல்லவன், நல்லவன்லாம் கெட்டவன் அப்படிங்கிறது தான் கலியுகம். அந்த கலியுகத்தில் என்ன பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக 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 சுயநலமான வாழ்க்கையாக இருக்கும். உயிர் கருணை அப்படிங்கிறதே ஒன்றுமே பெரிதளவில் இருக்காரு. தான தர்மம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவு இருக்காரு. சத்திய தர்மத்தின் அடிப்படையில் யாருமே ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. பொய்யை பேசி தான் வாழ்வாங்க. அதுதான் கலியுகம். பொருளை பெறுவதற்காகவும், பேர் புகழ், பதவிகளை பெறுவதற்காகவும் அவங்க பல சூதாட்டங்களை செஞ்சு அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. இப்போ நடக்கக்கூடிய இது சித்தர்கள் ஞான யுகம். ஸோ யுகமாற்றம் அப்படின்னா என்ன? யுகமாற்றம்ங்கிறது பஞ்சபூத சக்தி உருளை மாற்றம் அடையும். இது திருவள்ளுவர் அவர்களே ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்க வெள்ள அபாய சூழ்நிலை இருக்கு. அங்கங்க கரைகள் எல்லாம் குளம் குட்டையிலேருந்து ஆறுலேருந்து எல்லாம் நம்பி வலிஞ்சு ஓடுது. கரைகள் நிறைய உடைக்கப்பட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளம் சூழ்ந்திருக்குது. எவ்வளவோ உயிரிழப்புகள், உயிர் பலிகள் ஏற்பட்டு இருக்குது. நிலநடுக்கம் வந்துட்டு இருக்குது. இதை விட இன்னும் மிகப்பெரிய அளவில் தான் வரப்போகுதுங்கிறது தான் இயற்கை நமக்கு முன் உதாரணமாக எடுத்தது. 2025லேருந்து 2030க்குள்ள இந்த இயற்கையினுடைய காலநிலை மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய ஒரு பேரழிவை இந்த மனித குலம் சந்திக்கும். என்னடா நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இயற்கையினுடைய சூழல் இதுதான், இயற்கை இதுதான் நமக்கு உணர்த்துறது. நமக்கு உணர்த்துற விஷயத்தை தான் சொல்றோம். கிளைமேட் சேஞ்ச், எல் நினோ, லா நினோ அப்படின்னு சொல்றாங்க. மெயினான ரீதியா உணர்வுபூர்வமா சொல்லணும்னா எல்லாருமே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இயேசு சொல்லியிருக்காரு. இப்ப நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு அழிவு நிலைக்கான ஒரு காலமா இருக்குது. இப்ப மிகப்பெரிய பொருளாதார இழப்பு எல்லா உலக நாடு முழுக்க வரப்போகுது. இயற்கையினுடைய காலநிலை மாற்றத்தால தான் இந்த பொருளாதார வீழ்ச்சி வரும். ஸோ இதை யார் சொல்லியும் யாரும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அவங்கவுங்கள தற்காத்துக்கணும். 2வது அவங்கவுங்கள தற்காத்துக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையும் நம்ம தற்காக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அதனால நாம நமக்காக மட்டும் வாழல, இன்னொரு ஜீவனுக்காக வாழ்றோம். இன்னொரு தயவு, கருணை, இரக்கம், அன்பு இதுதாங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது. ஸோ இனி பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் சந்திக்க போறோம். உடனடியே இந்த இயற்கை நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, அடுத்து மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்க போறோம். ஏன் உணவு பஞ்சத்தை சந்திக்க போறோம்னா, கடுமையான மழை இந்த அளவுக்கு மழை கொட்டுனுச்சுன்னா நெல் சாகுபடியில இருந்து, சிறுதானியம் இருந்து, காய்கறியில இருந்து எல்லாம் விளைச்சல் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நாத்து நடுற இடத்துல, நெல் பயிர் நிறைய இடத்துல எல்லாம் இந்த அளவுக்கு மழை பெஞ்சா எல்லாம் கருகி உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிரும். உணவு உற்பத்தி மிக பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும்.